இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து ஹீட் பவர் இன்ஜினியரிங் 2 மார்க் 3 மார்க் கொஸ்டின்ஸ் பார்ட் 2ஓட கண்டினியூவேஷன். திஸ் இஸ் பார்ட் 3. இதில் 22வது கொஸ்டின் வந்து டிஃபைன் பவர், ரைட் இட்ஸ் யூனிட். பவர்னா என்ன, அதோட யூனிட் எழுதணும். ரேட் ஆஃப் டூயிங் ஒர்க், அதுதான் பவர். அதாவது ஒரு செகண்டில் செய்யக்கூடிய வேலை, ஒர்க் டன் பர் செகண்ட். இதோட யூனிட் வந்து வாட்ஸ் அல்லது கிலோ வாட்ஸ்லையும் சொல்லலாம். அடுத்த கொஸ்டின் 23, டிஃபைன் எனர்ஜி, ரைட் இட்ஸ் யூனிட். எனர்ஜினா என்ன, ஆற்றல். தமிழில் வந்து ஆற்றல் அப்படின்னு சொல்லுவோம். எனர்ஜிக்கு டெஃபினேஷன் வந்து கெப்பாசிட்டி டு டூ ஒர்க். கெப்பாசிட்டி டு டூ ஒர்க். இதோட யூனிட் வந்து ஜூல்ஸ் அல்லது கிலோ ஜூல்ஸ்லையும் சொல்லலாம். அடுத்த கொஸ்டின் 24, நேம் த டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ஸ் ஆஃப் எனர்ஜி. எனர்ஜியோட என்னென்ன ஃபார்ம்லாம் எனர்ஜி அவைலபிள் அப்படின்னு. ஒன்று வந்து ஸ்டோர்டு எனர்ஜி, ரெண்டாவது வந்து டிரான்சிட் எனர்ஜி. அடுத்த கொஸ்டின் 25, வாட் இஸ் மென் பை ஸ்டோர்டு எனர்ஜி, கிவ் எக்ஸாம்பிள். ஸ்டோர்டு எனர்ஜி அப்படிங்கிறது த எனர்ஜி கண்டெய்ன்டு வித்தின் த சிஸ்டம் பவுண்ட்ரி இஸ் கால்ட் அ ஸ்டோர்டு எனர்ஜி. இதுக்கு எக்ஸாம்பிள் வந்து பொட்டன்ஷியல் எனர்ஜி, கைனடிக் எனர்ஜி, இன்டர்னல் எனர்ஜி, ஃப்ளோ எனர்ஜி, இதெல்லாம் சொல்லலாம். ஸோ பொட்டன்ஷியல் எனர்ஜி இதுக்கெல்லாம் வந்து பின்னாடி வரக்கூடிய ஸ்லைட்ஸில் நம்ம டீட்டெயில்ஸாக பார்க்கலாம். அடுத்து 25வது கொஸ்டின், வாட் இஸ் மென் பை டிரான்சிட் எனர்ஜி, கிவ் எக்ஸாம்பிள். த எனர்ஜி விச் கிராசஸ் த பவுண்ட்ரி. நம்ம ஸ்டோர்டு எனர்ஜியில் எனர்ஜி கண்டெய்ன்டு வித்தின் த சிஸ்டம்னு பார்த்தோம், சிஸ்டத்துக்குள்ளே இருக்கக்கூடிய எனர்ஜி. இது வந்து டிரான்சிட் எனர்ஜி அப்படிங்கிறது சிஸ்டத்தை விட்டு கடந்து செல்லக்கூடிய எனர்ஜி, கிராசஸ் பவுண்ட்ரி ஆஃப் த சிஸ்டம். அதுதான் வந்து நம்ம டிரான்சிட் எனர்ஜி அப்படின்னு சொல்கிறோம். இதுக்கு வந்து எக்ஸாம்பிள் வந்து ஹீட் எனர்ஜி சொல்லலாம், ஒர்க் எனர்ஜி, எலக்ட்ரிக்கல் எனர்ஜி. ஸோ இதெல்லாம் வந்து சிஸ்டத்திலேருந்து பவுண்ட்ரி கடந்து வெளியில் செல்லக்கூடிய எனர்ஜி. அடுத்த கொஸ்டின் இப்போ டீட்டெயிலாக ஒன்று பார்ப்போம். பொட்டன்ஷியல் எனர்ஜினா என்ன, ஃப்ளோ எனர்ஜினா. டிஃபைன் பொட்டன்ஷியல் எனர்ஜி. 27வது கொஸ்டின், இட் இஸ் தி எனர்ஜி பொசஸ்ட் பை எ பாடி பை வர்ச்சு ஆஃப் இட்ஸ் பொசிஷன். இப்போ ஒரு ஸ்டோன் இருக்குது, கிரவுண்ட்லேருந்து ஒரு 5 மீட்டர்ஸில் இருக்குது அப்படின்னாக்கா அதுக்கு ஒரு எனர்ஜி இருக்கும், பொசிஷன் 5 மீட்டர்ஸ். எம்ஜிஹெச் ஜூல்ஸில் வந்து கால்குலேட் பண்ணலாம். எம்ங்கிறது மாசு, ஜிங்கிறது ஆக்சிலரேஷன் டியூ டு கிராவிட்டி, ஹெச்ங்கிறது ஹைட்டு, பொசிஷனை பொறுத்து. இதே வந்து ஒரு 20 மீட்டர்ஸ் ஹைட்டில் இருக்கிறப்ப ஹைட் வந்து மாறுபடும். ஸோ ஹைட் அதிகமாக அதிகமாக பொட்டன்ஷியல் எனர்ஜி வந்து அதிகமாகிட்டே போகும். 28வது கொஸ்டின், டிஃபைன் கைனடிக் எனர்ஜி. ஸோ கைனடிக் எனர்ஜி அப்படிங்கிறது மோஷனை பொறுத்து. இப்போ ஒரு கார் மூவ் ஆகிட்டுருக்கு அப்படின்னாக்கா அது வெலாசிட்டி, அதோட வெலாசிட்டி கால்குலேட் பண்ணி ½ mv² போட்டோம்னாக்கா கைனடிக் எனர்ஜி நம்ம கால்குலேட் பண்ணிடலாம். ஸோ இட் இஸ் தி எனர்ஜி பொசஸ்டு பை எ பாடி பை வர்ச்சு ஆஃப் இட்ஸ் மோஷன். இங்கே தான் முக்கியம். அங்கே வந்து பொட்டன்ஷியல் எனர்ஜியில் பை வர்ச்சு ஆஃப் இட்ஸ் பொசிஷன், கைனடிக் எனர்ஜி அப்படிங்கிறது பை வர்ச்சு ஆஃப் இட்ஸ் மோஷன். அடுத்த கொஸ்டின், டிஃபைன் ஃப்ளோ எனர்ஜி. So it is the work required for causing the flow of given volume of a fluid at a given pressure. ஸோ ஒரு பைப்லைனில் ஒரு ஃப்ளூயிட் போயிட்டுருக்கு, 2 செக்ஷன் கன்சிடர் பண்ணுறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு செக்ஷன்லேருந்து அடுத்த செக்ஷன் போகிற வரைக்கும் எவ்வளோ ஒர்க்கு கொடுக்கணும் அந்த ஃப்ளோவுக்கு, ஒரு குறிப்பிட்ட வால்யூம் ஆஃப் ஃப்ளூயிட் அந்த பர்டிகுலர் ஃபஸ்ட்டு செக்ஷன்லேருந்து செகண்ட் செக்ஷன் போகிறதுக்கு. ஸோ அதுதான் வந்து ஃப்ளோ எனர்ஜி. அதை வந்து எப்படி நம்ம கண்டுபிடிப்போம் அப்படின்னா எவ்வளோ ப்ரெஷரில் போகுது, எவ்வளோ வால்யூம் மூவ் ஆகிருக்கு, அது ரெண்டையும் பெருக்கணும்னா நமக்கு கிடைக்கக்கூடியது ஃப்ளோ எனர்ஜி. ஸோ ஃப்ளோ எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு ப்ரெஷர் இன்டூ வால்யூம். யூனிட் வந்து ஜூல்ஸ். 30வது கொஸ்டின், டிஃபைன் இன்டர்னல் எனர்ஜி ஆர் இன்ட்ரின்சிக் எனர்ஜி. கொஸ்டின் வந்து இன்ட்ரின்சிக் எனர்ஜின்னு மட்டும் கேட்பாங்க. அப்படி கேட்டாங்கன்னா அது வந்து இட் இஸ் நத்திங் பட் இன்டர்னல் எனர்ஜி தான். ஸோ இன்டர்னல் எனர்ஜி அப்படிங்கிறது இட் இஸ் த இன்டர்னல் கைனடிக் எனர்ஜி டியூ டு மோஷன் ஆஃப் மாலிக்யூல்ஸ் ஆஃப் அ சப்ஸ்டன்ஸ். இது வந்து பார்த்தோம்னாக்கா ஒரு சிஸ்டம் இருக்குது, அப்படி அதில் வந்து இப்போ ஒரு வாட்டரே வச்சுருக்கோம் அப்படின்னாக்கா வாட்டர் வந்து ஒரு உள்ளார வந்து இட் கன்சிஸ்ட் ஆஃப் ஸோ மெனி நம்பர் ஆஃப் மாலிகூல்ஸ். அது மாலிகூல்ஸ் எல்லாம் வந்து ரேண்டம் மோஷனில் இருக்கும். அப்போ அது மூவ் ஆகிறப்போ ஒரு சர்டன் வெலாசிட்டியில் போய் ஆகணும். அப்போ போகிறப்ப வெலாசிட்டி வந்துருச்சுன்னாவே கைனடிக் எனர்ஜி வந்துருச்சுன்னு அர்த்தம். ஸோ அந்த மாதிரி இன்டர்னல் கைனடிக் எனர்ஜி டியூ டு மோஷன் ஆஃப் மாலிகூல்ஸ், அந்த மாலிகூல் மூவ் ஆகிட்டு இருக்கிறதுனால வரக்கூடிய எனர்ஜி, அதை தான் வந்து நம்ம இன்டர்னல் எனர்ஜின்னு சொல்கிறோம். அல்லது இன்னொரு பேர் வந்து அதுக்கு இன்ட்ரின்சிக் எனர்ஜி. ஸோ இட் இஸ் த இன்டர்னல் கைனடிக் எனர்ஜி டியூ டு மோஷன் ஆஃப் மாலிகூல்ஸ் ஆஃப் அ சப்ஸ்டன்ஸ்.
இதை வந்து எப்படி நம்ம கால்குலேட் பண்ணலாம் அப்படின்னா இன்டர்னல் எனர்ஜியை யூன்னு சொல்லுவோம். இப்போயும் கேபிட்டல் யூ இஸ் ஈக்குவல் டு எம்சிவிடி. எம்ங்கிறது மாசு, சிவிங்கிறது ஸ்பெசிஃபிக் கெப்பாசிட்டி அட் கான்ஸ்டன்ட் வால்யூம், டிங்கிறது டெம்பரேச்சர். அடுத்தது வந்து ஸ்டேட் லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி, ஆற்றல் மாறா கோட்பாடு அப்படின்னு தமிழில் சொல்லுவோம் அந்த கொஸ்டினை. இதுக்கு ஆன்சர் வந்து பார்த்தோம்னாக்க ஆற்றலானது நம்ம ஆக்கவும் முடியாது, அழிக்கவும் முடியாது. ஆனால் ஒரு ஃபார்மில் இருக்கக்கூடிய ஆற்றலை இன்னொரு ஃபார்முக்கு மாற்றலாம். அதுதான் வந்து இந்த லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜியோட கான்செப்ட். எனர்ஜி கேன் நெய்தர் பி கிரியேட்டட் நார் டெஸ்ட்ராய்டு, பட் இட் கேன் பி கன்வெர்டட் ஃப்ரம் ஒன் ஃபார்ம் டு அனதர் ஃபார்ம். டிஃபைன் தெர்மோடைனமிக் சிஸ்டம். முன்னாடியே நான் சொல்லியிருந்தேன், பின்னாடி வரக்கூடிய ஸ்லைட்ஸில் வந்து நம்ம சிஸ்டம், பவுண்ட்ரி, சரௌண்டிங்ஸ் இதெல்லாம் பார்ப்போம் அப்படின்ட்டு. ஸோ இந்த கொஷின் டிஃபைன் தெர்மோடைனமிக் சிஸ்டம். ஸோ தெர்மோடைனமிக் சிஸ்டம் அப்படிங்கிறது ஸ்பேஸ், மேட்டர் ஆர் குரூப் ஆஃப் மேட்டர் வேர் சம் தெர்மோடைனமிக் ப்ராசஸ் இஸ் டேக்கிங் பிளேஸ். ஸோ ஒரு சிஸ்டம் அப்படிங்கிற தெர்மோடைனமிக் சிஸ்டம் நம்ம ஹியூமன் பாடியை கூட கன்சிடர் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம ஹியூமன் பாடி அப்படியே டோட்டலாக ஒரு சிஸ்டமாக வச்சுக்கிட்டோம்னா இதிலேருந்து வெளியேறக்கூடிய வெப்பம் என்ன, இதுக்கு மேலே செலுத்தக்கூடிய ஒர்க் என்ன, நம்ம பாடியை வந்து டோட்டலாக வந்து நம்ம ஒரு இமேஜினரி பவுண்ட்ரி ஒரு லைன் போட்டு சரௌண்டிங்கோடு செப்பரேட் பண்ணிக்கலாம். ஸோ சிஸ்டம், பாடி, வெளியில் இருக்கக்கூடிய ஏர் வந்து சரௌண்டிங், அதுக்கு ரெண்டையும் செப்பரேட் பண்ணுறதுக்கு ஒரு இமேஜினரி லைன் போட்டோம்னா தட் இஸ் கால்ட் அஸ் பவுண்ட்ரி. ஸோ தெர்மோடைனமிக் சிஸ்டம் அப்படிங்கிறது ஸ்பேஸாக இருக்கலாம், அல்லது மேட்டராக இருக்கலாம், அல்லது குரூப் ஆஃப் மேட்டராக இருக்கலாம். ஆனால் அந்த இடத்துக்குள்ளே சில தெர்மோடைனமிக் ப்ராசஸ் வந்து நடைபெறும். இதுதான் வந்து நம்ம தெர்மோடைனமிக் சிஸ்டம். ஸோ எதை வேணாலுமே நம்ம தெர்மோடைனமிக் சிஸ்டமாக கன்சிடர் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு கம்ப்ரஸர் இருக்குது, அது ரன் ஆகுது அப்படின்னாவே கம்ப்ரஸரை வந்துட்டு நம்ம சிஸ்டமாக கன்சிடர் பண்ணிக்கலாம். உள்ளார நம்ம இப்போ கொடுக்கக்கூடியது வந்து கம்ப்ரஸர் ரன் பண்ணுறதுக்கு ஒர்க்கு கொடுப்போம் த்ரூ மோட்டார். ஸோ அப்போ வந்து உள்ளார வந்து ஒர்க்கு செலுத்தப்படுது. வெளியில் வந்து சப்போஸ் உள்ளார கம்ப்ரஸருக்குள்ளார மாஸ் வருது, மாஸ் ஆஃப் ஏர் உள்ளார வருது, சர்டன் மாஸ் ஆஃப் ஏர். அதே மாதிரி கம்ப்ரஸர்லேருந்து ஹை ப்ரெஷரில் சர்டன் மாஸ் ஆஃப் ஏர் வெளியில் போகுது. அப்போ கம்ப்ரஸரை மட்டும் நம்ம சிஸ்டமாக கன்சிடர் பண்ணிவிட்டு அனாலிசிஸ் பண்ணலாம். ஸோ இதுதான் வந்து தெர்மோடைனமிக் சிஸ்டத்துக்கு எக்ஸாம்பிள்ஸ். அடுத்தது வந்து டிஃபைன் சரௌண்டிங்ஸ். நான் முன்னாடியே சொன்னேன், நான் எனிதிங் அவுட் சைடு த சிஸ்டம். இப்போ ஹியூமன் பாடியை வச்சுருக்கோம், இதுக்கு வெளியில் வந்து அட்மாஸ்பியர் இருக்குது. ஸோ அட்மாஸ்பியரை வந்து நம்ம சரௌண்டிங்ஸாக கன்சிடர் பண்ணலாம். ஸோ எனிதிங் அவுட் சைடு த சிஸ்டம். இப்போ சிஸ்டம் வந்து ஹியூமன் பாடி, சரௌண்டிங்ஸ் வந்து அட்மாஸ்பியர். ஸோ இந்த சரௌண்டிங் வந்து இந்த சிஸ்டத்தை அஃபெக்ட் பண்ணலாம், அஃபெக்ட் பண்ணாமலும் இருக்கலாம். எனிதிங் அவுட் சைடு த சிஸ்டம் விச் அஃபெக்ட்ஸ், எது அஃபெக்ட் பண்ணுதோ, விச் அஃபெக்ட்ஸ் த பிஹேவியர் ஆஃப் த சிஸ்டம் இஸ் கால்ட் அஸ் சரௌண்டிங்ஸ். எனிதிங் அவுட் சைடு த சிஸ்டம் which affects the behavior of the system is called as surroundings.